ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 5வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். பாட்டு, உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற கேள்வியையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தாண்டி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். இன்றைய வீடியோவில் மொத்தம் 58 கேள்வி இருக்குதுங்க. இதை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசாரக்கோவை அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கேள்விகளை பாருங்கள். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து என்று ஒழுக்கத்தை பாடியவர் யார்? அதாவது ஆசாரக்கோவையிலேருந்து பாட்டையே கொண்டு வந்துட்டாங்க. இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா ஆசாரக்கோவையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் பாடியிருப்பார். ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். அடுத்த வேணா பாருங்கள். ஒப்புரவு ஆற்ற அறிதல், இதில் இருக்கிற ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒப்புரவு ஆற்ற அறிதல், இதில் வரக்கூடிய ஒப்புரவு என்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் எல்லாரையும் சமமாக பேணுதல். அடுத்து வேணா பாருங்கள். ஆசாரக்கோவை கூறும் நல்ல ஒழுக்கங்களின் வித்துக்கள் எத்தனை? ஆசாரக்கோவை கூறும் நல்ல ஒழுக்கங்களுடைய வித்துக்கள் எத்தனை? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இவை 8ம் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ ஆசாரக்கோவை கூறும் நல்ல ஒழுக்கங்களுடைய வித்துக்கள் மொத்தம் 8 அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் கயத்தூரில் பிறந்தவர். இந்த நூல் 18 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. ஆசாரக்கோவை இதை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார், கரெக்டு. 2வது பாயிண்ட்டும் சரி, இவர் கயத்தூரில் பிறந்தவர், இதுவும் கரெக்டு. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். 4வது பாயிண்ட்டு சரி, இந்த நூலில் 100 வெண்பாக்கள் இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வேணா பாருங்கள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? இதுக்கான பதில் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினா விடைகள். இந்த பாட்டுக்கு பின்னாடி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். இந்த இடத்துல இடைவெளி விட்டுருக்கணும், நான் இடைவெளி விடவில்லை. இதுக்கான பதில் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இன்சொல்னா இனிய சொற்கள். பிறரிடம் நான் இனிய சொற்கள் பேசுவேன். அடுத்த வினா பாருங்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். பொறைனா பொறுமை, பொறைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அறிவுடைமை. அடுத்த வினா பாருங்கள். இவை கூட்டல் 8ம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? இவை கூட்டல் 8ம், இதை சேர்த்தெழுதுனா இவை 8ம் அப்படின்னு வரும். இவை 8ம். அடுத்த வினா பாருங்கள். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். அடுத்த வினா பாருங்கள். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொறையுடைமை, இதை பிரித்து எழுதுனா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு வருங்க. பொறை கூட்டல் உடைமை. அடுத்து நாம் பார்க்க போகிறது கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாங்க. கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும்.
தாலாட்டு வாய்மொழி இலக்கணங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று, இலக்கணம் கிடையாது, இலக்கியங்களில் ஒன்று. இரண்டாவது பாயிண்ட்டு சரி, தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். மூன்றாவது பாயிண்ட்டு சரி, நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. நான்காவது பாயிண்ட்டு சரி, நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. ஆப்ஷன் தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. 2, 3, 4 தான் சரி. அடுத்து வேணா பாருங்கள். சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் என்றால் உலகம், பண் என்றால் இசை, இளைத்து என்றால் பதித்து. அடுத்து வேணா பாருங்கள். தொகை சொற்களில் சரியானதை கண்டறிக. தொகை சொற்கள் 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. முத்தேன் எனப்படுவது கொம்புத்தேன், மலைத்தேன், மரத்தேன் ஆகும். முக்கணி எனப்படுவது மா, பலா, வாழை ஆகும். முத்தமிழ் எனப்படுவது இயல், இசை, நாடகம் ஆகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் வருங்க. கொசுத்தேன், மரத்தேன் கிடையாது, கொசுத்தேன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. இரண்டாவது பாயிண்ட்டு சரி, முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை. மூன்றாவது பாயிண்ட்டு சரி, முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். அப்போ பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாட்டிசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து. அடுத்து வேணா பாருங்கள். கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு, கண்ணுரங்கு. கண் கூட்டல் உறங்கு. அடுத்து வேணா பாருங்கள். வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை கூட்டல் இலை, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா வாழை இலைன்னு வருங்க. வாழை இலை. அடுத்து வேணா பாருங்கள். கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கை கூட்டல் அமர்த்தி, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா கை அமர்த்தி அப்படின்னு வரும். கை அமர்த்தி. அடுத்து வேணா பாருங்கள். உதித்த என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் என்ன? தேர்வில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, அறிஞ்சொரு பொருள் கேட்குறாங்களாங்கிறத ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. உதித்த, இதுக்கான எதிர்ச்சொல் மறைந்த அப்படிங்கிற சரி, மறைந்த. அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடைங்க. தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் திருநாளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. காரணம், இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபாகும். இதுக்கான பதில் கூற்று, காரணம் இரண்டுமே சரிங்க. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பொங்கல் திருநாள் உழவர் திருநாள், அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் என பலவாறு அழைக்கப்படுகிறது. பொங்கல் திருநாள் 3 முதல் 5 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பொங்கலுக்கு பல பேர் இருக்குது. இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. 3 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. 3 to 4 நாட்கள். மூன்றாவது பாயிண்ட் சரி. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று மணிமேகலை கூறுகிறது. முற்காலத்தில் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. எது அப்படின்னா போகி பண்டிகைங்க. அதை பற்றி தான் இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும்.
இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை கிடையாது. இது எங்கே இருக்குங்க? இது நன்னூலில் இருக்குது. நன்னூல். இரண்டாவது பாயிண்ட்டு சரி. முற்காலத்தில் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் தான் இந்திர விழாவை கொண்டாடியிருக்காங்க. இந்திர விழா தான் போகி திருநாள். இது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் தான். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் கிபி 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. திருவள்ளுவர் கிமுல தான் பிறந்திருப்பார், கிபி கிடையாது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்திருப்பார். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. நான்காவது பாயிண்ட்டு சரி. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோட 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரிங்க. 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். பொங்கல் பண்டிகையில் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் நாள் என்றைக்கு? என்னைக்கு பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டிகளை நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நடத்துவாங்க. காணும் பொங்கல். அடுத்த வினா பாருங்கள். அறுவடை திருவிழாவை மகர சங்கராந்தி என்று கொண்டாடும் மாநிலங்கள் எவை? அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று கொண்டாடும் மாநிலங்கள் என்னென்ன? இதுக்கான பதில் ஆந்திராவில் கொண்டாடுவாங்க. கர்நாடகம் சரி. மகாராஷ்டிரம் சரி. நான்காவது பாயிண்ட் தப்பு. மத்திய பிரதேசம் வராது. இங்கே என்ன வருங்க? இங்கே உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வரணும். உத்தரப்பிரதேசம். இந்த 4 மாநிலங்கள்லேயும் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. நல்ல கவனிங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் இந்த 4லையும் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 வரை சரி. அடுத்த வினா பாருங்கள். அறுவடை திருவிழாவை லோரி என்று கொண்டாடும் மாநிலம் என்ன? லோரி அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் கொண்டாடுது. இதுக்கான பதில் பஞ்சாப். பஞ்சாப் லாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாபில் தான் லோரிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. அடுத்த வினா பாருங்கள். அறுவடை திருவிழாவை உத்தராயன் என்று கொண்டாடும் மாநிலம் என்ன? அறுவடை திருநாளை உத்தராயன் அப்படின்னு ஒரு மாநிலம் கொண்டாடுது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் குஜராத்தும் வரும், ராஜஸ்தானும் வருங்க. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் 2 மற்றும் 3 சரி. இந்த 2 மாநிலங்கள்லேயும் உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுவாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். அறுவடை செய்வர். அடுத்த வினா பாருங்கள். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். விழா காலங்களில் வீட்டுடைய வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். தோரணம் கட்டுவர். அடுத்த வினா பாருங்கள். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பொங்கல் கூட்டல் அன்று இதை சேர்த்து எழுதும் பொழுது நமக்கு பொங்கல் அன்று அப்படிங்கிறது கிடைக்கும். பொங்கல் அன்று. அடுத்த வினா பாருங்கள். போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. அடுத்த வினா பாருங்கள். பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். ஃபஸ்ட்டிலே நம்ம பார்த்தோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும். அடுத்த வினா பாருங்கள். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும். இதுக்கான பதில் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். துன்பம் தரும். அடுத்து நாம் பார்க்க போகிறது விரிவானம். மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற தலைப்பில் மாமல்லபுரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேள்வியை பாருங்கள். ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன எவை? ஒரு நாட்டுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும்
உலகிற்கு உணர்த்துவன கலைகளும் இலக்கியங்களும். கலைகள் மற்றும் இலக்கியங்கள். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மறுப்போரில் சிறந்தவர். மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மறுப்போரில் சிறந்தவர். 2வது பாயிண்ட் சரி, மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7வது நூற்றாண்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். மாமல்லபுரத்தில் சிற்பப்பணி மகேந்திரவர்மன் காலத்தில் தொடங்கியது. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது. சிற்பக்கலையின் உச்சம் என அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு ஆகும். அர்ஜுனன் தபசு என்பதை பகீரதன் தவம் என்றும் அழைப்பர். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. மாமல்லபுரத்தில் சிற்பப்பணி மகேந்திரவர்மன் காலத்தில் தான் தொடங்கியிருக்கு. 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. இது கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நடந்திருக்கு. 3 கிடையாது, 4 தலைமுறையாக நடந்திருக்கு. 3வது பாயிண்ட் சரி. சிற்பக்கலையின் உச்சம் என அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு. 4வது பாயிண்ட் சரி. அர்ஜுனன் தபசு இதை பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் ஆகும். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 6 வகைப்படும். 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் ஆகும். மாமல்லபுரம் தற்காலத்தில் மகாபலிபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழகத்துடைய மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம்னா அது மாமல்லபுரம் தான். 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகைப்படும். 6 வகை கிடையாது, 4 வகைப்படும். 3வது பாயிண்ட் சரி. அந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம்னா அது மாமல்லபுரம் தான். 4வது பாயிண்ட் சரி. மாமல்லபுரம் தற்காலத்தில் மகாபலிபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். 4 வகையான சிற்பக்கலை வடிவமைப்புகளில் சரியானது எது? சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகைப்படும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் குடைவரை கோவில் ஒரு வகை, ஒற்றைக்கல் கோவில் இது ஒரு வகை, கட்டுமான கோவில் இது ஒரு வகை, புடைப்புச் சிற்பங்கள் இது ஒரு வகை. இந்த 4மே சரிங்க. அப்போ விடை அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். மயங்கொலி எழுத்துக்களை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் ஆகும். தமிழில் 6 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருந்தால் அந்த ஒலிகளை மயங்கொலிகள் சொல்கிறாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. தமிழில் 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. 6 கிடையாது, 8 இருக்குதுங்க. 3வது பாயிண்ட் சரி. உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்து என்ன பாருங்கள். பொறுத்துக. அதாவது இந்த எழுத்துக்கள் உருவாகும் இல்லைங்களா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் நாக்குடைய நுனி அன்னத்துடைய நடுப்பகுதி. அன்னம்னா மேல் வாய்ங்க. மேல் வாயுடைய நடுப்பகுதியை தொடும் பொழுது இந்த நாவும் இந்த ராவும் உருவாகும். இது கரெக்டு. நாக்குடைய நுனி அன்னத்துடைய முன்பகுதி முன்னாடி பகுதியை தொடும் பொழுது இந்த 2 சுழி நாவும் ராவும் உருவாகும். நாக்குடைய நுனி மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதி. மேலே வாயுடைய பல்லுடைய அடிப்பகுதியை தொடும் பொழுது இந்த நா உருவாகும். நாவுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த லா உருவாகும். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன். இதை திரும்ப பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் வானம். இந்த வானம் என்றால் வெடி, இந்த வானம் என்றால் ஆகாயம், இந்த பனி என்றால் வேலை, இந்த பனி என்றால் குளிர்ச்சி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக.
இங்கே எங்கே ஒலிகள் உருவாகுதோ அதை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் நாக்குடைய 2 பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடும் பொழுது இந்த லா உருவாகும். நாக்குடைய 2 பக்கங்களும் தடித்து மேல் பல்லுடைய அடியை தொடும் பொழுது இந்த லா உருவாகும். நாக்குடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடும் பொழுது இந்த லா உருவாகும். நாக்குடைய நுனி மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை தொடும் பொழுது இந்த நா உருவாகும். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள். பொருள் வேறுபாடை பொறுத்துக. அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இந்த விலை என்றால் பொருளுடைய மதிப்பு, இந்த விலை என்றால் உண்டாக்குதல், இந்த விலை என்றால் விரும்புதல், இந்த நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல். அடுத்த வினா பாருங்கள். பொருள் வேறுபாடை பொறுத்துக. இங்கேயும் சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இந்த இலை என்றால் செடியுடைய இலை, இந்த இலை என்றால் நூல் இலை, இந்த விலை என்றால் விரும்பு, இந்த இலை என்றால் மெலிந்து போதல். செடியுடைய இலை, இந்த இலை வந்திருக்கணுங்க. அடுத்த வினா பாருங்கள். பொருள் வேறுபாடை பொறுத்துக. இதுக்கான பதில் இந்த ஏரி என்றால் நீர்நிலை, இந்த ஏரி என்றால் மேலே ஏறுதல், இந்த கூரை என்றால் வீட்டுடைய கூரை, இந்த கூரை என்றால் புடவை. அடுத்த வினா பாருங்கள். பொருள் வேறுபாடை பொறுத்துக. இதுக்கான பதில் சிரம் என்றால் தலை, இலை என்றால் தலை, கடல் என்றால் பறவை, காகம் என்றால் இந்த பறவை. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. பூவுடைய மனம் வீசியது, இங்கே 3 சுழி நான் வந்திருக்கணும், அதனால் தப்பு. 2வது பாயிண்ட்லேயும் தவறு இருக்குது. கண் 3 சுழி இன் வந்திருக்கணும், இது தப்பு. 3வது குழந்தை அப்படின்னு வந்திருக்கணும், பந்து அப்படின்னு வந்திருக்கணும், அப்போ இது தப்பு. கதவை மெல்ல திறந்தான், இதில் தான் சரியாக வந்திருக்கு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்தணும். இதுக்கான பதில் ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், மேக்கப் அப்படின்னா ஒப்பனை, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. அடுத்து நாம் பார்க்க போகிறது திருக்குறள். கேள்வியை பாருங்கள். மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எது? இதுக்கான பதில் அனிச்ச மலர். அனிச்ச மலரை மோந்து பார்த்துட்டிங்கன்னா அது வாடிவிடும். அடுத்து வேணா பாருங்கள். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த குறளின் மூலம் திருவள்ளுவர் எதை நிலையான செல்வம் என குறிப்பிடுகிறார்? இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் எதை நிலையான செல்வம் என்று குறிப்பிடுகிறார்? இதுக்கான பதில் ஊக்கம். ஊக்கம் அப்படிங்கிறது தான் நிலையான செல்வம்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து வேணா பாருங்கள். ஆக்கமானது தானே வழிகேட்டு யாரிடம் செல்லும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஆக்கம் அப்படின்னா செல்வங்க. செல்வம் தானே வழிகேட்டு யாரிடம் செல்லும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதுக்கான பதில் ஊக்கம் உடையவர். ஊக்கம் உடையவர்கிட்ட செல்வமே வழிகேட்டு போகுமா? அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்கள். விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? இதுக்கான பதில் நம் முகம் மாறினால் அவர்களுடைய முகமும் வாடும். அடுத்த வினா பாருங்கள். நிலையான செல்வம் எது? இப்போ தான் பார்த்தோம். ஊக்கம் அப்படிங்கிறது தான் நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து வினா பாருங்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து வினா பாருங்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொருளுடைமை இதை பிரித்து எழுதினோம்னா பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு வரும். பொருள் கூட்டல் உடைமை. அடுத்த வினா பாருங்கள். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம். அடுத்த வினா பாருங்கள். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா அப்படின்னு வருங்க. பயனிலா. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. ஊக்கமது கைவிடேல் என்று பாடியவர் யார்? ஊக்கமது கைவிடேல் என்று பாடியவர் யார்? இதுக்கான பதில்
அவையார் தான் பாடியிருப்பாங்க. பட்டு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த ஊக்கமது கைவிடல் அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது? அவையார் வந்து மூதுரை எழுதியிருக்காங்க, கொன்றை வேந்தன் எழுதியிருக்காங்க, ஆத்திச்சூடி, நல்வெளி எழுதியிருக்காங்க. எந்த நூலில் ஊக்கமது கைவிடல் இருக்குது? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 58 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 58 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோவையும் அதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நம்ம மீண்டும் அடுத்த இயலில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.